ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வாழைப்பூ வச்சு ஒரு ரெசிபி தான். வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் என்னோடய ஸ்டைலில் நான் மகாராஷ்டிராவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் வாழைப்பூ கிடைக்கிறதே ரேர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. கிடைக்கும் போது மிஸ் பண்ணிட மாட்டேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடைக்கு நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கடலைப்பருப்பு ப்ளஸ் துவரம் பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு கப்பு அப்படின்னா நான் துவரம் பருப்பு அதில் 1/4 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு துவரம் பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு போடும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் பருப்பு நல்லா ஊறி இருக்குது. நான் வாழைப்பூ பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 5 பஞ்சு எடுத்திருக்கேன்னா, கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அதுலேயே எடுத்திருக்கேன்னா இதை நான் இப்போ இந்த பருப்பு வச்சுருந்தேன் இல்லையா, தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே தான் நான் போட்டிருந்தேன். இப்போ தான் நான் தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈரம் தெரியும். இதை அப்புறம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் போட்டு வச்சதுனால தான் கருப்படிக்காமல் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு. வாங்க இப்போ நம்ம இதை நைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதே நம்ம அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன். வாழைப்பூ பார்த்திங்க அப்படின்னா நான் சீக்வன்ஸாக வச்சு அப்படியே அந்த 5 பஞ்சுமே நான் வெட்டிட்டேன். இது நான் ஏன் இப்படி வெட்டினேன் அப்படின்னா, நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே பார்த்திங்கன்னா தண்டு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா பூ, அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூ கொஞ்சம் தனியாக மேலே சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடு மட்டும் நான் சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது என் குட்டி பையனும் சாப்பிட்ணும். அதுக்காக தான். பெரியவங்க தாராளமாக அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். குட்டி பசங்க இது மாதிரி புதுசாக சாப்பிடும்போது இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நான் அப்படியே நைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த தண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு பல்ஸ் மோடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, பல்ஸ் மோடில் நான் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நமக்கு கொஞ்சம் நைஸாக சாப்ஸ் ஆகும். அதுக்காக தான். ரொம்ப நான் பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ அதை நம்ம பருப்பை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். ஜஸ்ட் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, நைஸாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு இதையே நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் உப்பு. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக தட்டி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பால்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக தட்டி போட்டுடலாம். இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். நான் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதாங்கிறத இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எனக்கு வேணுங்கிற சைஸில் நான் பால்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ டேரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடையில் எண்ணெய் காய வச்சாச்சு. ஸோ எண்ணெய் ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. நான் தட்டி போட்டுறேன். நம்ம உள்ளங்கையில் தட்டி போடுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு உங்களுக்காக நான் தட்டில் வச்சு தட்டி காட்டுறேன். உள்ளங்கையில் வச்சு எப்படி நம்ம தட்டுவோம் அப்படின்னு தட்டிட்டு சைடில் ஷேப் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டுற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், என்னால் தட்டில் வச்சுட்டு போட முடியல. அதனால் நான் ஃபோனை சைடில் வச்சுட்டு தட்டி போட்டுட்டேன். இப்போ நம்ம 2 சைடும் நம்ம கேஸ் ஃபுல் ஃப்ளேம், மீடியம், லோ அது மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டைமில் 4-5 வடை சுடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 4 போட்டிருக்கேன். சைஸை பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி போடுறத கொஞ்சம் வந்து பார்த்து போடுங்க. ஒரு சைடு நமக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. ஏன்னா நம்ம வந்து வாழைப்பூவில் கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கு இல்லையா, நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால. நான் நறுக்குனதுக்கப்புறம் தண்ணியில் போடல, நறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தண்ணியில் போட்டதுனால கண்டிப்பாக அதில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ 1 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். எடுக்கும்போது காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ எடுத்துட வேண்டியதான். இப்போ உள்ளே நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அவுட்லேயர் வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். இன்டீரியரில் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நான் வந்து எல்லா வடையும் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் வந்து உடச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல டார்க் ப்ரௌனில் வாழைப்பூ நம்ம அரைச்சி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி செஞ்சதுனால உள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூ கலருக்கு வந்து நமக்கு இருக்குது. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லாவே வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சிட்டு இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன். ஸோ 1-2 சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு காம்பினேஷன் வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் அது மாதிரி வச்சு எந்த வடையாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ உடைச்சது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குழந்தைங்க யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ நான் எடுத்த அந்த ஒரு கிண்ணம் பருப்புக்கு எனக்கு இவ்வளோ வடை வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.